இன்றைய தியானம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோடு, உற்றார் உறவினர்களோடு, சிநேகிதர்களோடு, சபைகளோடு, ஊழியர்களோடு, விசுவாச மக்களோடு ஆராதனை கடந்து சென்று இந்த நாளை கிருபையாய் முடித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவருக்காகிலும் இந்த இரட்சகரை குறித்து சொன்னோமா, இம்மானுவேலை குறித்து சொன்னோமா, சொல்லியிருப்போமானால் அந்த இம்மானுவேல் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் யாருக்குமே சொல்லலை, நான் யாரையுமே சந்திக்கலை, யார்கிட்டையும் நான் பேசலைன்னு சொன்னால் இந்த நாளில் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இம்மானுவேல் நீர் எதற்காக வந்தீர் என்று சொல்லி யாரிடத்தில் நான் உம்மை குறித்து சாட்சி சொல்லணும்னு நீர் சித்த வச்சிருக்கிறீரோ அவங்கள சந்திக்க வைங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க, தைரியம் தாங்க, அபிஷேகம் தாங்கன்னு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:19 எழுதின அந்த வேத வசனம் நிறைவேறும். அவர் சொல்றாரு பிலிப்பிய சபையாருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப் போகிறார், நிறைவாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிறைவாக்கியே தீர்வார். நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இந்த வருஷத்தை நீங்கள் 12 மாதத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இருக்கிற சில தினங்களில் நீங்கள் ஆண்டவருக்காக எதை ஆகிலும் செய்யுங்க. உங்கள் தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார், நிச்சயமாய் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மகதலேனா மரியாள் இடத்துல பேசும்போது, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாகணும்னா சிம்பிளாக வேதம் நமக்கு சொல்லித்தருது. அவரை பற்றி நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லணும். பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம நினைவு கூர்ந்து ஆராதனைக்கு சென்று நம்ம சந்தோஷமாக அந்த நாளை கழித்தோம். இன்னும் சில மாதங்களில் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு அதை தியானிக்க போகிறோம். அதை குறித்தும் நம்ம சொல்லணும். பிரியமானவர்களே, அவர் வந்தார்ன்ற மாத்திரமில்லை, அவர் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகம் போயிட்டாரு, திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இதை நம்ம செய்தோன்னு சொன்னால் வாழ்க்கையில் சின்னதோ பெரியதோ என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவை அவர் நிறைவாக்குவார். இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மகதலேனா மரியாளை குறித்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக அந்த கல்லறை தோட்டத்தில் அவளுக்கு தரிசனமாகி மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு போதகரேன்னு அர்த்தம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு போகலை, ஏறி போகலை. நீ என்ன செய்யணும்னா உன் சகோதரர்கிட்ட போ, என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்துக்கும் நான் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி உணர்த்தின ஒரு காரியம், நாம் நம்ம வாழ்க்கையில் குறைவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறோமா, அந்த குறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக்கணும்னு சொன்னால் மகதலேனா மரியாளை போல நாம் நற்செய்தியை சொல்கிறவங்களா இருக்கணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் சரி, அவர் அந்த குறைவை நிறைவாக்குவார். நாம் செய்ய வேண்டியது, என் தேவன் யார், அவர்
எப்படிப்பட்டவர், அதை நான் மற்றவங்கிட்ட நான் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் வழி நடத்தினாரோ, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறையில்லை, அவங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறையில்லை, அவங்களுக்கு சுகத்துக்கு குறையில்லை, அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தார். அப்போ நம்மளையும் அனாதையை விட்டுற மாட்டார். நாம் அவருக்கு பிரியமானது செய்யும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார். நீங்கள் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால், யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், அவர் என்ன எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, அவங்க பலத்து மிகுதியா பெருகுவாங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி தரணும்னு ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பிலிப்பியர் 4:19 படி எங்களுடைய தேவன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப் போகிறீர் ஆண்டவரே. விசேஷமாய் மகதலேனா மரியாளை போல நாங்கள் இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருஷ கடைசியில இருக்கிறோம். நாங்கள் உம்மை குறித்து சாட்சி சொல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கி விட்டீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.